இப்போ அடுத்த பதிவு வந்து நான் பூக்களுக்கு போட வேண்டிய, அதாவது முக்கிய செடிகளுக்கு போட வேண்டிய குறிப்பிட்ட உரங்கள் பற்றி சொல்கிறேன். இப்போ நீங்கள் வெர்மி காம்போஸ்ட் இதெல்லாம் எல்லோரும் பொதுவாக போடுற உரம். அதுலேயே வந்து இப்போ கால்சைன்டு கிளே அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் செண்பக பூ வச்சுருந்தீங்க, செண்பகம் வந்து மரமாக வரும். அந்த செண்பகம் மரமாக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து கால்சைன்டு கிளே அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கால்சைன்டு கிளே அப்படி அதை வந்து வாங்கி தண்ணியில் கரைச்சி அதை வந்து நீங்கள் செடிக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னா தண்ணியில் வரக்கூடிய செடிகள். அதாவது இப்போ சில செடியெல்லாம் தண்ணியில் வச்சாலே நல்லா வந்துடும். இப்போ இது எடுத்துக்காட்டுக்கு மணி பிளான்ட்டு, அப்புறமா வந்து சோத்துக்கத்தாழை, அப்புறமா வந்து இது அந்த பேம்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் தண்ணியில் நல்லா முக்கி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து மண் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தண்ணியில் வளர்க்கப்படுற செடிகளுக்கு பேர் தான் ஹைட்ரோஃபோனிக்ஸ் வெரைட்டி. இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ்க்கு வந்து வெறும்ன தண்ணி ஊற்றாமல் அதோட பெர்லைட், வெர்மிகோலைட் அப்படின்னு உரம் கிடைக்கிது. 5 கிலோ, அரை கிலோலேருந்து 5 கிலோ பேக் வரைக்கும் கிடைக்கிது. 5 கிலோ பேக்காக வாங்கினீங்கன்னா நீங்கள் மற்ற செடிகளுக்கும் இதை உபயோகப்படுத்தலாம். இதை தவிர ட்ராகன் ஃப்ரூட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு வந்து இந்த பெர்லைட், வெர்மிகுலைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆர்மிகுலர், வெசிகுலர், ஆர்மிகுலர், மிரோசா அப்படின்னு ஒரு உரம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான வெப்சைட்டில் கிடைக்கிது. நிறைய குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மி விலையில் கிடைக்கும். இதை வந்து தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறமா டைல்யூட் பண்ணி, அதாவது 1:10 அது மாதிரி விகிதம் சொல்லுவாங்க, ப்ரப்போர்ஷன் இங்கிலீஷில், அதை வந்து கலந்து அந்த செடிகளுக்கு கொடுக்கறது மூலமாக அந்தந்த செடிகளுக்கு உண்டான பலன் கிடைக்கும். இப்போ ப்ளூபெரி அப்படின்னு ஒரு செடி இருக்குது. அந்த ப்ளூபெரிக்கு வந்து நல்ல புளிப்பு, இப்போ இது இருக்குது இல்லையா, திராட்சை, அப்புறமா வந்து ஸ்ட்ராபெரி, வந்து கொஞ்சம் புளிப்பு ஃப்ரூட்டு, இதெல்லாம் வந்து புளிப்பு சுவை உள்ளது. இந்த புளிப்பு சுவை உள்ளதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சுண்ணாம்பு, அப்புறமா வந்து கொஞ்சம் படிகாரம் கூட பவுடர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் உபயோகப்படுத்தி பார்க்கல. ஏன்னா படிகாரத்தில் வந்து கொஞ்சம் விஷத்தன்மை இருக்கும். அதனால் அந்த ஃபேக்ட் உண்மையானு எனக்கு தெரியல. அதே மாதிரி தொழு உரம் உபயோகப்படுத்தலாம். தொழு உரம்ங்கிறது வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரில. அதே மாதிரி மாட்டுச்சாண உரத்தை அப்படியே டைரெக்டாக போடக்கூடாது. அதை வந்து நல்லா காய வச்சு பொடியாக்கி அதை வந்து செடிகளுக்கு மேலே நீங்கள் தூவி விடலாம். இப்போ எப்சம் சால்ட்டு, அப்புறமா வந்து எப்சம் சால்ட்டு, இது வந்து கார்டனிங் பர்பஸ்க்கு தனியாக இருக்குது, மெடிசினல் யூஸ்க்கு தனியாக இருக்குது. டெரிஃப்ளின் டேப்லெட் இருக்குது இல்லையா, அதை கூட தண்ணியில் கலந்து நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் டெரிஃப்ளின் டேப்லெட்லாம் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் செடிகளுக்கு பயன்படுத்தலாம். தேங்க்யூ.